வணக்கம் உறவுகளே. வாங்க, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டு கொலு பார்க்க போறோம். கொலு டூர். இது வந்து கொலு டூர், ஃபர்ஸ்ட் நாள் கொலு டூர். ஆமா, வாங்க பாப்போம். வாங்க. என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இங்க பாருங்க, இது வந்து வாஸ்து பானை என்ன? ஆமா, வாஸ்து உருளி. வாஸ்து உருளி. இதுக்கு வந்து பூ போட்டு இதை வச்சிருக்கோம் மெயின்ல. ஆக்சுவலி இந்த இடத்துல நான் ஒரு பொம்மை வைக்கிறது தான் ஐடியா பண்ணியிருந்தேன். அந்த நான் நினைச்ச பொம்மை கிடைக்கல, அதனால இதை வச்சுட்டேன். நாளைக்கு கிடைச்சிச்சுன்னா பக்கத்துல பொம்மை வச்சிருவோம். அப்புறம் வாங்க, இங்க நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு ஆஞ்சநேயர் இருக்காரு. எல்லாத்தையும் வரவேற்கிறது மாதிரி நல்ல ஆஞ்சநேயர். நல்ல ஒரு அம்சமான ஆஞ்சநேயர். எனக்கு இவரு ரொம்ப பிடிச்ச ஆஞ்சநேயர். நல்ல கும்பிட்ட மாதிரி இருக்காரா? ஆமா, பாக்க வரையிலே இந்த ஆஞ்சநேயர் பவர் கிடைக்கிறதுனா எல்லாம் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. ஆமா, இதெல்லாம் தோரணம்லாம் இப்பதான் போட்டிருக்கோம். ஆமா, தோரணைய பாருங்க. வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். ஆமா, உள்ள வாங்க. உள்ள வாங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் காமிக்கேன். மேலேருந்து வருவோமா? ஃபர்ஸ்ட் மேலேருந்து வருவோம். இங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. பாருங்க, நாங்க கோல்டு டெக்கரேஷன் மேலெல்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து இப்போ நியூவா புதுசா வாங்கினது. ஏன்னா பழசெல்லாம் ரொம்ப பழசாயிட்டுனாக்கல அதெல்லாம் வந்து நாங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு நேற்று நியூவா வாங்கினேன். இது வந்து மொத இருக்கிறது விநாயகர் சிலை. ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகர்ல இருந்து ஆரம்பிப்போம். இருக்கிறது விநாயகர் சிலை. அப்புறம் வந்து லக்ஷ்மி, மகாலட்சுமி அம்மா இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ரெண்டாவது வந்து மகாலட்சுமி தான் இருக்கணும். ஒன்னே இங்கே கலசம் வைக்கணும், இல்லைன்னா முப்பெரும் தேவியரை வைக்கணும். அதில் ஆர்டர் படி தான் நான் வச்சிருக்கேன். எங்களுடைய குருவிட்ட கேட்டு தான் நான் வச்சிருக்கேன். அடுத்து வந்து எங்க அம்மா அங்காள பரமேஸ்வரி சக்தி. அந்த அம்மா இருக்கு, அது வந்து அங்காள பரமேஸ்வரி. எங்களுடைய குலதெய்வமும் அதுதான். பக்கத்துல இருக்கிறது வந்து சரஸ்வதி, வீணையின் நாயகி. படிப்புக்கு ரொம்ப முக்கியமான தொழில், கலை எல்லாமே சரஸ்வதி அம்மா. அந்த அம்மா இருக்கு. அப்புறம் வந்து அடுத்து வந்து அவர் யாருமா? ஹயக்ரீவர். ஹயக்ரீவர், அதாவது அவர் படிப்புக்கு மெயினானவர். இது வந்து எனக்கு குரு முத ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த எங்க குரு எங்களுக்கு வந்து ஒரு பொம்மை. அந்த பொம்மை அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது வராகி அம்மன். வராகி பக்கத்துல பாருங்க ஒரு குட்டி சிவன். இது எனக்கு மகாமர ஒரு பொண்ணு, அவதான் வாங்கி கொடுத்தா. அடுத்து வராகி, இது ஒரு வராகி அம்மன். இதெல்லாம் வந்து கிஃப்டா வந்தது. இந்த கீழே இருக்கிறது, இந்த சைடுல இருக்கிறது, இவங்கெல்லாம் வந்து கிஃப்டா வந்தது. மற்றதெல்லாம் வந்து நான் வாங்கினது. இது வந்து குபேரர் இருக்காரு. ஆமா, பணத்தோட அதிபதி. ஆமா, அது இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே இது செட் நான் தான் வாங்கினேன். தசாவதார செட்டா? தசாவதார செட். தசாவதாரம் பாருங்க, ஒரு 10 அவதாரமும் இருக்கு. கூர்ம அவதாரம், மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், இது வந்து வராக அவதாரம், இது நரசிம்ம அவதாரம், இது வந்து வாமன அவதாரம், இது வந்து திருப்பதி பாலாஜி பத்மாவை வச்சிருக்கேன். நானும் என் மனைவியார் இருக்கோம். அதாவது அப்பாவும் நானும். என்ன, ஏன்னா என் பேரு பத்மகுமாரி, என் பேரு பாலாஜி, அதனால திருப்பதி தான் வச்சிருக்கேன். எங்களுக்கு அதுதான் ஏற்கனவே நான் வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பரசுராமர், அடுத்து ராமர், அடுத்து வந்து பலராமர், அடுத்து கிருஷ்ணர், 10வது கல்கி. ஓகேவா? இது வந்து நம்ம இவர்தானம்மா ஸ்ரீரங்கநாதர். இது வந்து ஸ்ரீரங்கநாதர். இது தவளும் கிருஷ்ணர். இது ஒரு காமாட்சி அம்மா விளக்கு ஒண்ணு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஆஞ்சநேயர் இருக்காரு. இந்த ஆஞ்சநேயரை நல்லா கவனிச்சுக்கோங்க. இவருடைய எப்படி வந்தாங்கிறத இன்னொரு வாட்டி சொல்றேன். அடுத்த இது சொல்றேன். நான் அந்த இன்னொரு சிலைக்கு வரும்போது இந்த ஆஞ்சநேயர் எப்படி வந்தாருங்கிற கதையும் சொல்றேன் உங்களுக்கு. அவருக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் இருக்கு, சொல்றேன். இது வந்து விநாயகர். இது கிஃப்டா வந்தது. எங்க வீட்டுல மேக்சிமம் மோஸ்ட்லி வந்து பெரும்பாலும் விநாயகர் தான் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஆமா, ஏற்கனவே நம்ம ஊர்ல சுத்தி பெருமாள் தான் இருக்காரு. பெருமாள் உங்களுக்கு காட்டுதோம் பாருங்க. எனக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து விநாயகர் ரொம்ப இருக்காரு. காவியாக்கு விநாயகர் தான் பிடிக்கும். காவியாக்கு சுட்டி மகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே ஆறுபடை வீடு. ஆறுபடை வீடுல ஃபர்ஸ்ட் வந்து திருப்பரங்குன்றம் அம்பாளும் முனிவர். இந்த முனிவர் பெயர் தெரில, மன்னிச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து திருப்பரங்குன்றம் முருகர். இது பக்கத்துல லக்ஷ்மி சிலை சும்மா இருக்குன்னு ஊடையில லக்ஷ்மியை வச்சிருக்கேன். அவங்க அத்தை, முருகருக்கு அத்தை. தப்புல இருக்கட்டும், அது வச்சிருக்கேன். இது வந்து திருச்செந்தூர் முருகர். அப்புறம் வந்து இது வந்து பழனி. இது சிவன். இது கிஃப்டா வந்தது தான். சிவன் வந்து கிஃப்டா வந்தது. இந்த இதெல்லாம் நான் வாங்கினது. ஓகேவா? அப்புறம் இது வந்து திருத்தணி. அடுத்து வந்து சுவாமி மலை. அடுத்து பழமுதிர் சோலை. இது ஒரு கிருஷ்ணர் வெண்ணெய் பானையோட நின்றுட்டு இருக்காரு. பைரவர், கால பைரவர், சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர். இவர் வந்து யாரு? பாட்டி சொன்ன பாட்டியா?
சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் சொன்ன பாட்டி தான். காவியா சொர்ண பாட்டி இல்ல, சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர். அப்புறம் பக்கத்துல ஒரு நாய் பொம்மை. இந்த நாய் பொம்மை வந்து எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. காவியா நீ உருவாக காரணமே எங்க அம்மா தான் காவியா. அப்புறம் வந்து இப்போ இதை பார்ப்போமா, சுட்டி மகள் உருவானது அப்புறம் பார்ப்போம். உருவானதாலதான் இந்த நாடே வந்து இந்த வீடே நல்லா இருக்கு. அது சொல்ல அது உண்மை காவியா, அது உண்மை. ஓகே, இது வந்து சிவன் நந்தி அதுக்கு தலை. இது கிஃப்ட் ஐட்டம் தான். விநாயகர், சாய்பாபா, ஸ்ரீ பாபா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா சமயம் பிடிக்கும், பாபா ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் கீழே வந்து கலசம் வச்சிருக்கேன். இந்த அம்மா இருக்கு. இதுல தான் வந்து கீழே கலசத்துல 3 நாளும் எப்படின்னா, மொதல் 3 நாள் சரஸ்வதி, மொதல் 3 நாள் துர்க்கை அம்மா, 2வது 3 நாள் வந்து மகாலட்சுமி, 3வது 3 நாள் சரஸ்வதி அம்மா. அப்படி வந்து இதுல ஆகர்ஷணம் பண்ணி இந்த கலசத்துல வேண்டிக்கிட்டு இதுக்கே நைவேத்தியம் காமிச்சு இதுக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் மற்ற தெய்வங்களுக்கு பண்ணுவோம். இந்த இதுலதான் இந்த அம்மா முப்பெரும் தேவிகளும் உள்ள இருக்காங்க, வந்து அடக்கமாகுவாங்க. இன்னைக்கு நமக்கு வந்து நம்மள எல்லாத்துக்குமே அந்த ஒரு அருள் நல்ல ஒரு இது பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனால கலசம்ங்கிறது எல்லா தெய்வமும் வந்து உட்கார்றதுதான் கலசம். அதுதான் வந்து கோயிலே கோபுரத்துல கலசம் வைக்காங்கன்னா அதுலதான் அந்த பவரே இருக்கும். அது மாதிரிதான் இது நம்ம இந்த கொலுவுக்கு வந்து இதுதான் மெயின் கலசம். இது வந்து ஒண்ணு நம்ம டாப்ல வைக்கணும், இல்ல கீழே வைக்கணும். 9 படி 11 படி வச்சாலும் 11 படி வச்சாலும் மேல ஃபர்ஸ்ட் படியில வைக்கணும், இல்ல கடைசி லாஸ்ட் கீழே வைக்கணும். நடுவுல எங்கேயும் வைக்க கூடாது. இது அதோடைய அதிகம் இதுதான். அப்புறம் இப்படி வாங்க இங்கே பார்ப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பழனி ராஜ அலங்காரத்துல பழனி முருகர் இருக்காரு. இந்த பக்கம் சோமாஸ்கந்தர், அதாவது சிவன், பார்வதி, விநாயகர், முருகன், அதாவது குடும்பத்தோட இருக்காங்க. ஒரு குடும்பத்துல கண்டிப்பா வந்து சோமாஸ்கந்தர் இருக்கணும். வீட்டுல டெய்லி வழிபடுறதுக்கு ஒண்ணு போட்டோ இருக்கணும், கொலுவுல சோமாஸ்கந்தர் இருக்கணும். இது வந்து என் பொண்ணு, என் மக வாங்கி கொடுத்தா, பிரியா பேர் அவ. ஆனா சோமாஸ்கந்தர் ரொம்ப பவரானவர். அவ வீடுமே சோமாஸ்கந்தர் மாதிரிதான். சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் மாதிரி 2 பசங்க இருக்காங்க. அடுத்து பாருங்க, பக்கத்துல டாக்டர் இருக்காரு, விநாயகர் டாக்டர் விநாயகர். அவர் எலிக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து எங்க அப்பா எங்க அம்மா இது கடை வச்சிருக்காங்க. இவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்க்கவே அழகா இருக்காங்க, ஒரு கியூட்டா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஏன்னா நாங்க வந்து பலச கடை தான் வச்சிருந்தோம், அதனால எங்களுடைய பூர்வீக தொழில் வந்து ஆஸ்தான தொழில் வந்து பலசர கடை தான். அது எங்க அப்பா எங்க அம்மா. இப்போ சூழ்நிலையால நடத்த முடியல, அது வேற விஷயம். அரிசி, பருப்பு, கல்லுப்பு, காயின் எல்லாம் போட்டு வியாபாரம் பண்றாங்க. பக்கத்துல கடை ஏன் நடத்த முடியலன்னா, அது ஒரு தலைமுறை முடிஞ்சிருச்சு, மறு தலைமுறை வந்து தொழில் மாத்தணும்ல. அப்படின்னு இல்ல, இப்ப டிமார்ட் அது இது மார்க்கெட், டெய்லி மார்க்கெட், இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. சரி அப்படின்னு நம்மளுக்கும் வேலை, மற்ற வேலைகள் கரெக்டா இருக்கு, அதனாலதான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வேற கடையை வாடகைக்கு விட்டாச்சு. இதுவும் அவங்கதான் சின்ன வயசு. ஆமா, இது வந்துலாம் வந்து ஒரு கண்டிஸ்ட்ரிக். இவங்க வந்து கண்டிஸ்ட்ரிக் வைக்கிறது. இவங்க பார்த்தேன், இந்த கோபுரத்துல எல்லாம் பொம்மைகள் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி உள்ள பொம்மைகள் இது வந்து. அப்புறம் வந்து இது நான் ஏற்கனவே சொன்னேன்னா, நேற்று வீடியோல கல்யாண நாளைக்கு, என்னுடைய கல்யாண நாளைக்கு சுட்டி மகளும் அவ அக்காவும் எங்களுக்கு கிஃப்ட் பண்ணி, என்னோட சொந்த காசு போட்டு வாங்கி கொடுத்தேன். இவர் ஒரு குபேரர் பொம்மை, இப்படி யாரும் வாங்க முடியுமா துட்டு போட்டு. அப்புறம் இது ஒரு கியூட்டான பொம்மை, இது ஆளிலை கண்ணன். அப்புறம் வந்து அடுத்து பாருங்க, காவியா ஸ்கூல்ல உட்கார்ந்திருக்கா. இல்ல இந்த பொம்மையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிடுவோம். இது ஒரு வீடு, இது என் மகதான் வாங்கி கொடுத்தா. வீடு கட்டணும்னு நேர்ந்துக்கிட்டு அந்த வீடை எனக்கு வாங்கி கொடுத்தா. வீடு கட்டிட்டா பாலுகாட்சி வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுக்கு. என் பொண்ணு வீடு பாலுகாட்சின்னு சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நேர்த்திக்கடனுக்காண்டி வாங்கி கொடுத்தது அவளுக்கு நிறைவேறிடுச்சு. இது ராதே கிருஷ்ணன். இது இந்த பொம்மையும் இந்த கேர்ளும், இந்த 2 கேர்ளும் என் மருமக வாங்கி கொடுத்தா. ஏன்னா அவளுக்கு பெண் குழந்தை வேணும்னு வேண்டுதலுக்காண்டி வாங்கி கொடுத்தா. அதே மாதிரி அந்த பாப்பாக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு. அவளால இப்ப கொலுவுக்கு வர முடியாது, பிறந்து 10-15 நாள் தான். இப்போ ரீசெண்டா தான் பிறந்துச்சு. அவளுடைய கோரிக்கையும் நிறைவேறிடுச்சு. இப்போ ரீசெண்டா தான் பிறந்துச்சுன்னு காவியா சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் இது தவளம் கிருஷ்ணரும் எங்க மதினி, எங்க சித்தி 2வது சித்தி வாங்கி கொடுத்தாங்க. அதே போல அவங்க வீட்டுல ஒரு கண்ணன் வந்துட்டு ஆண் குழந்தை பிறந்துருச்சு நேத்திக்கிட்டு. யாரு இது? அமுதா சித்திக்கு. ஆமா, அமுதா எங்க அக்கா. அவளுக்கு ஒரு 10 நாள் நவராத்திரி கொண்டாடுறவங்க. நீ அவ எடக் பண்ணிட்டு இருக்கா, கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஆமா, அது அவ வந்து அவ அத்தைன்னு சொல்லுதா. அது அவ பாடு, அவ அத்தை பாடு. நமக்கு வீடியோ பாத்தீங்கன்னா அவளை என்ன மாதிரி நீங்க கலாய்ச்சி விடுங்க. ஆமா, என்ன இது வந்து எங்க சித்தி ஃபர்ஸ்ட் நான் முத வச்ச வருஷம் அமுதா சித்தியும் செல்வி சித்தியும் அந்த கிருஷ்ணர் எங்களுக்கு வாங்கி வச்சாங்க. அங்க இருக்காரு அந்த கிருஷ்ணர், அந்த கீழே நிக்கிற கிருஷ்ணர். ஆமா, எங்க அக்கா 3வது அக்கா வாங்கி கொடுத்தாங்க. இப்போ எங்க 2வது அக்கா வந்து அந்த கிருஷ்ணர் வாங்கி கொடுத்தனால என் மகன் அதிரன் கெட்டிக்காரன், கிருஷ்ணன் மாதிரியே இருக்கான். கிருஷ்ணன் மாதிரியே இருப்பான், நல்ல கெட்டிக்காரன், சூப்பர் பையன். என்ன எங்களுக்கு மகன் முறை
ஓகேவா? அடுத்து பாருங்க, சேட்டை பண்ணுவான். விவேகானந்தர், இது ஒரு ராதேகிருஷ்ணர், இது புத்தர் வச்சிருக்கேன். எனக்கு புத்தர் ரொம்ப பிடிக்கும். சாய்பாபா எப்படி பிடிக்குமோ அது மாதிரி புத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புத்தர் வந்து அமைதிக்கு பெயர் வந்து புத்தர் தான். கண்டிப்பா. ஆனா காவியா சொல்லுவா அமைதிக்கு பெயர் தான் சாந்திப்பா. கிடையாது. அமைதிக்கு பேர் சாந்தி, காவியா. இல்ல புத்தர் தான் நானு. புத்தர் மாதிரி அமைதியா இருப்பேன். ஓகே, இது வந்து ஸ்கூல் செட்டு. இது சார் நடத்துறாங்களா, இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை இதுதான், அதனால இதை வச்சிருக்கேன். இது வந்து ஒரு மணி, அது என்ன மணல் குடுவை, என்னடா மணல் குடுவை, அது டைமிங் இது பண்றதுக்கு. ஓகேவா? அடுத்து இந்த ஸ்கூல்ல வந்து காவிய குரு எங்க இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் உட்கார்ந்திருப்பாங்க. எல்லோ கலர் சுடிதார் போட்டு, கிரீன் கலர் ஷால் போட்டு உட்கார்ந்திருக்காங்க. இந்த இருக்காங்களோ கால் இவங்க. இல்ல எனக்கு எல்லோ Dress பிடிக்காது, பிங்க் Dress தான் பிடிக்கும். சரி சரி ரைட். சரி, அப்ப மூணாவது உட்கார்ந்திருக்கியா? ஆமா. ஃபர்ஸ்ட் அடுத்து பாருங்க, காஞ்சி மகா பெரியவர் உட்கார்ந்துட்டா. உட்கார். இது வந்து காஞ்சி மகா பெரியவர். இவருடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வேண்டும். முன்னாடி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இருக்காரு. இவர் வந்து விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர், ரொம்ப பிரியமானவர் கற்பக விநாயகர். அவரை நான் வருஷத்துல எப்படியும் ஒரு டைமாவது கும்பிட்டு வந்துருவேன். அதிகம் 2-3 டைம் போவேன். இல்ல, அவரை நம்ம வணங்க ஆரம்பிச்சதுல இருந்தே நமக்கு நல்லாதான் இருக்கு, ஒன்னும் குறையும் இல்ல. என்ன அடுத்து வந்து விநாயகர் எனக்கு பிடிச்ச கடவுள். அப்புறம் எனக்கு பிடிச்ச ரொம்ப ராமானுஜர். அதாவது பெருமாள் பக்தர். ஓம் நமோ நாராயணான்னு உலகுக்கு அறிமுகப்படுத்தினவரே அந்த மனுஷன் தான், தெரியுமா? அவர் இல்லைன்னா இன்னைக்கு ஓம் நமோ நாராயணா இல்ல, அந்த வாசகமே இல்ல. அதனால எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து விவேகானந்தர். அதாவது நான் விவேகானந்தர் வந்து நான் பிறந்ததிலே பெருமை அடைகிறது வந்து ஒரு இந்துவா பிறந்தது தான் பெருமை அடையதுன்னு ரொம்ப இதா சொன்னவர் தான் விவேகானந்தர். ஓகே, அடுத்து வந்து தெய்வீக திருமகன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர். இவர் வந்து வீரம், விவேகம், வெற்றி. அப்புறம் வந்து இது சொன்னார்ல, அவருடைய அந்த 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 பழமொழி சொல்லுங்க, அதை சொல்லுங்க. வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம், தேசியமும் தெய்வீகமும் எனது இருகண்கள் அப்படின்னு முத்துராமலிங்கர் சொன்னது. அதெல்லாம் உண்மையானது. அப்புறம் இது வந்து ஒரு இசை வித்வான். உறவுகளே மன்னிச்சுக்கோங்க, இவர் பேர் எனக்கு சரியா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து இசை வித்வான்ங்கிறது மட்டும் தெரியுது, பேர் தெரியல. அப்புறம் அந்த ஆஞ்சநேயர் கதை சொன்னா, அவர் வந்து நம்ம காரைக்குடி அருணாசலமா இருப்பாரோ, அதான் தெரியல, வச்சுக்கலாம். சரி, அப்படி இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அந்த ஆஞ்சநேயர் கதை சொல்லட்டா? அந்த ஆஞ்சநேயர் எப்படி வந்தாருன்னு சொல்லட்டா? இந்த இடத்துல ராமர் செட்டு, ராமர், லட்சுமணர், சீத்தை, ஆஞ்சநேயர். இது வந்து எங்க அப்பா வாங்கிட்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஒழு வச்சிருக்கப்ப எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப இந்த ஆஞ்சநேயர் நல்லா இல்லைன்னு நான் சொன்னா, இது உண்மைக்குமே ஒரு சேப்பா இல்ல அப்படின்னு சொன்னதுக்காண்டி ரெண்டாவது போய் அந்த ஆஞ்சநேயரை வாங்கிட்டு வந்தாங்க. அழகா இருக்குவாரு. ஆஞ்சநேயர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாலே அப்படின்ட்டு ரெண்டாவது போய் அந்த ஆஞ்சநேயர் நம்ம வீட்டுல 3 ஆஞ்சநேயர் இருக்காரு. எல்லாத்தையும் வரவேற்க ஒரு ஆஞ்சநேயர் இருக்காரு. ஆமா. அப்புறம் வந்து இதை எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. அப்புறம் இது வந்து தலையாட்டி தஞ்சாவூர் பொம்மை. இது என் பெரிய பொண்ணு வந்து தஞ்சாவூர் டூர் போயிருந்தா அப்பா வாங்கிட்டு வந்தா. இந்த பழ செட்லாம் நான் தான் வாங்கினது. இந்த பழங்கள் பூரா காவியா சாப்பிடக்காண்டி வச்சிருக்கோம். அப்புறம் இப்படி வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. இது வந்து ஒரு ஊஞ்சல் விநாயகர். இங்க பாருங்க, அவர் வெயிட்டுக்கு அவர் ஊஞ்சல் அடிக்கிட்டு. இது நாங்க கொலு ப்ரிபரேஷன்ல சொல்லிருக்கோம். அவ வாங்கி கொடுத்தா. இதுவும் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான், ஐயா தான். இது வந்து நம்ம ராகவேந்திரர், இவரும் நல்ல ஒரு மகான். அப்புறம் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாய்பாபா. இது இன்னைக்கு நியூவா, இன்னைக்கு புதுசா எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்பாவி அப்பா, வியாழக்கிழமை ஆரம்பிச்சிருக்கோம். அப்பாவி அப்பா இந்த பொம்மையை இன்னைக்கு வாங்கிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. பாருங்க, தெப்பத்தை பாருங்க. குபேர ஸ்ரீ குபேர சாய்பாபா. ஸ்ரீ குபேர சாய்பாபா. அவரு எங்க ஊர்ல இவர் தான் இருக்காரு, கோயில்பேட்டில் இருக்காரு. அப்புறம் வந்து இந்த தெப்பம் வந்து என் மகதான் வாங்கி கொடுத்தா. பிரியான்னு சொன்னா அவதான் வாங்கி கொடுத்தா. இது சக்கரத்தாழ்வாரு. அப்புறம் இதுல ஒரு தாமரை போட்டு, இங்கே காமதேனு பசுங்கண்ணோட, இது ஒரு தவளும் கிருஷ்ணர் ஒருத்தர். இந்த ஐட்டத்தை முடிச்சிட்டோமா? அப்புறம் ஸ்பெஷலு நேற்று சொன்னா, இந்த வருஷம் புதுசா கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கின ஐட்டம் என்னன்னு வாங்க காமிக்க, எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க. இங்க பாருங்க, இதுதான் நான் இந்த வருஷம் புதுசா வாங்கினேன், வீட்டுக்கு வாங்கின ஒரு அலங்கார பொருள். கொலுவுக்குன்னு வாங்கினது. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது. தொட்டி, ராதேகிருஷ்ணர் இருக்காங்க. இது ஊஞ்சல்ல இருக்கிற மாதிரி அமைக்கலான்னு பார்த்தேன், பட் இது மேன்மேட், கையிலே பண்ணது. ஒரு தம்பி நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க, சூப்பரா பண்ண. அவங்க இதை விட பெரிய பெரிய இதெல்லாம் பண்றாங்க. எனக்கு இந்த வருஷம் இது போதும்னு சொல்லி இதை வாங்கியிருக்கேன். அழகா ஒரு செடி மரம் மாதிரி, அதுல தண்ணி விழுகிற மாதிரி, பக்கத்துல ராதேகிருஷ்ணன் அவங்க வீடு,
எல்லாம் இது ஒரு அந்த பானையில கரெக்டா விழுற மாதிரி வைக்கும் தண்ணி கரெக்டா விழுதா பானை கரெக்டாக தான் விழுது. இதை வந்து தெரியல எல்லாத்துக்கும், அப்படியே கீழே போய் அதே வந்து மோட்டர் மூலியமா திருப்பி ரொட்டேட் ஆகிட்டு ஒரு ஃபவுண்டைன் மாதிரி தான் இது வந்து. இது நல்லா இருக்கா, இது பிடிச்சிருக்கா, இதுல என்ன குறை இருக்கு, என்ன அழகு இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணணும் மறந்துடாம. நீங்க உங்களுக்கு எங்களுக்கு தெரியாத நீ கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அதை கேட்டுக்கிடுவோம். இதனுடைய நல்லது கெட்டதை நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லணும், சூப்பரா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ வந்து ஆக மொத்தம் எங்க குழு எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இந்த வருஷம் ஓரளவு நாங்க சிம்பிளா வச்சிருக்கோம். அடுத்த வருஷம் இதை விட கொஞ்சம் கிராண்டா வைக்கலாங்கிற ஒரு ஐடியால இருக்கோம். கிராண்டா வைக்கணும். வீடியோக்காண்டி ஏன்னாலும் இது வந்து கொலு நம்ம யூடியூப் ஆரம்பிச்சு 2வது கொலு, ஃபர்ஸ்ட் கொலு. ஆனா நான் கொலு வச்சு இது 6வது கொலு. என்ன, நம்ம உறவுகள் வந்ததுக்கு அப்புறம் வச்ச கொலு 2வது கொலு. அடுத்து 3வது கொலு வந்து உறவுகள் இன்னும் அதிகமான உறவுகளோட இன்னும் நிறைய கிராண்டா எக்ஸ்ட்ரா இன்னும் படி அது வச்சிருக்கு. அது நம்ம உறவுகள் கையில இருக்கு. உண்மைக்குமே உறவுகள் நம்மளுக்கு வந்து அந்த அளவு கை கொடுத்துருக்காங்க. போன வருஷம் கொழுவுக்கு இந்த வருஷம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் உறவுகள் அனைவரும் நம்மளுக்கு அதிகமா வந்து. நீங்க எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் எங்களை பார்த்து மேல தூக்கி விடணும். அடுத்த கொழுவுக்கு இதை விட நீங்க உறவுகள் அதிகம் எங்களுக்கு வரணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். எங்க ஸ்ரீ அரங்கன் சேனல்ல எப்பவுமே ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. எங்கள் வெற்றி உங்கள் கையில். இந்த ஆதரவு என்னைக்கும் இதே ஆதரவை, இன்னும் அதிகமான ஆதரவை நீங்களுக்கு மேன் தரணும். இந்த எல்லா தெய்வங்களையும் உறவுகளுக்காண்டி நான் வேண்டிக்கிறேன். தினம் எங்களுக்கு வீடியோ வரும். எங்க வீடியோ தினம் நாளையில இருந்து எங்க இத பாருங்க, நீங்க ரெகுலரா தவறாம வீடியோ பாருங்க. அதுக்கு லைக் பண்ணுங்க, மெயினா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து வீடியோ. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க தயவு செஞ்சு. நன்றி. வீடியோ வந்து நல்லா புரியும். நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.